अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे त्रिपुरेशी जगत्सेना त्रैगुण्या परापरा सत्यज्ञानानन्दरूपा सामरस्य परायणा कला कमर्दिनी कला माला कामदुःखामरूपिणी कला निधिक्काव्यकला रतज्ञाररूपिणी ரதமசேவதி. அப்படி அம்பாளுடைய மந்திரபூரிதமான மனசாந்தியை கொடுக்கக்கூடியதான நாமக்கள் வாக்தேவர்கள் அனுகிரகம் பண்ணின. அம்பாளுக்கு முன்னாலேயே அந்த நாமாக்களை தாங்கள் உயர்த்திய நாமாக்களை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணின. அம்பாள் சந்தோஷப்பட்டு இந்த நாமாக்களை யார் சொல்றாலோ அவளுக்கு சகல க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினதான நாமாக்கள். அதுல 790வது நாம நம்ம பார்க்கணும். பராபரா அப்படிங்கிறது திரிபுரேஷி ஜெயசேனா நித்ரைகுண்யா பராபரா அப்படின்னு. அதுல நித்ரைகுண்யான்னு பார்த்தோம். 3 குணங்கள் தான் உலகம் முழுக்க வியாபித்திருக்க. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களையும் அவ்யக்தமாக இருக்கக்கூடியதான மாயையிலிருந்து வந்த மாயனுடைய குணங்கள். அத்தனை குணங்களும் ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் வியாபித்திருக்க. ஏன்னா காரணத்துல இருக்கிறதானே காரியத்துல வரும். காரணமா இருக்கக்கூடியது உலகத்துக்கெல்லாம் இந்த மாயாங்கிறது அவ்யக்தம்ங்கிறது. அந்த அவ்யக்தத்தில் இருக்கக்கூடியதான குணங்கள் தான் எல்லா பொருள்லையும் இருக்க. ஆனா சிலதுல சில குணங்கள் வசதியா இருக்க, சில குணங்கள் தான். யாருடைய அந்த கரணத்துல சத்துவகுணம் இருக்கோ அந்த சத்துவகுணத்தினால அவளுக்கு ஞானம் வருது. ரஜோகுணம் இருக்கிறவளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எனக்கூடியதான ஒரு விருப்பமும் அதனால வரக்கூடியதான துன்பங்களும் அது தேவை. சமோகுணம் இருக்கக்கூடியதான மகன்களுக்கு தூக்கம்தான். தமக்கு லேசினஸ், தாமசமான ஒரு குணம், தூக்கம், நித்ரா, ஆலஸ்ய இவைகள்லாம். இப்படி இந்த குணங்கள்லாம் இருக்க. இவைகள்லாம் ஜெயிக்கணும். ரஜோகுணத்தை வரவழைச்சு கொண்டு சமோ குணத்தை ஜெயிக்கணும். சத்துவகுணத்தை வரவழைச்சு ரஜோகுணத்துல ஜெயிக்கணும். கடைசியில் இருக்கக்கூடியதான அந்த சத்துவகுணம் இருக்க பார்த்தா நல்லதானே, அது வச்சுக்கணுமேங்கிறது அந்த குணமும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி போகணும். அப்பதான் குணாதீதன் அவன். குணாதீதன், ஜீவன் முக்தன், பக்தன், ஸ்தித பிரஜன் இவைகள்லாம் ஒரே பொருளைத்தான் ஜீவிக்கிறது. அந்நிலையை நம்ம அடையணும்னு சொன்னமையானால் அந்நிலை எப்படி இருக்கு? 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அந்த அப்பாற்பட்டதான நிலையை நம்ம அடைகிறதுக்காக பண்ண வேண்டியதான முயற்சி. அந்த முயற்சிகள்ல அம்பாளுடைய உபாசனைங்கிறது ரொம்ப சுத்தமான முக்கியமான. இந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கோமையானால் 3 குணங்களையும் ஜெயிச்சு குணாதீதனான ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதுக்கு ப்ரூஃபாக என்ன சொல்லிருக்க? இந்த இடத்துல நிஷ்டைகுண்யா, நிஷ்டைகுண்யே பதி விகரதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விதமான விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. கோவிது கோதிஷேகா அப்படி
ஜீவன்முக்தனாக ஆகக்கூடியதான மேல இங்க சொல்லிருக்கு இந்த அம்பாளுடைய நாம விசேஷமான நிஷ்டை பூஜா. பகவத்கீதையில இந்த கர்மாக்கள் எல்லாமே திரைகுண்யம், திரைகுண்ய விஷயாக்கியதே நித்திரைகுண்யோ பவ அர்ஜுனா அப்படின்னு நித்திரைகுண்யத்தை பத்தி அங்கே சொல்லியிருக்க. அத அம்பாளுடைய ஸ்வரூபமாக சொல்லி அதை தியானம் பண்றதுனால நமக்கு எப்போதுமே அந்த நித்திரைகுண்யமானது வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொன்னோம். அதுக்கு மேல ஒரு நாம இதுக்கு பராத்பரா பராபரா அப்படிங்கிற நாமம். பராபரம் அப்படின்னா என்ன? பரமான பதார்த்தத்தை விட பரமானது, உயர்ந்ததான பொருளை விட உயர்ந்ததானது. அப்ப உயர்ந்ததான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சம்சாரத்துல பூலோகத்துல எங்க இருந்த போதிலும் அவனுக்கு சில சந்தோஷமும் சில துன்பங்களும் இருக்கத்தான் இருக்கும். எப்படி இருந்த போதிலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், உயர்ந்த பதவியில இருந்தவனா இருந்தாலும், ஒரு பதவியும் இல்லாம இருந்தாலும், அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. ஏதோ ஒரு துன்பம் சுகம் இருக்கத்தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும் இருக்க. அப்படிப்பட்டதான அந்த சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டதான நிலையை அடையணும். அந்த நிலையை அடையறதுக்கு நித்திரை புண்ணியம்னு நாம அவரை சொன்னோம். இப்ப என்ன சொல்றது? அந்த பராபரமான தத்துவத்தை நாம் அறியணும். பராபரமான தத்துவத்தை அறிந்தோமையானால் நம்ம க்ஷேமத்தை அடையலாம். இந்த பராபரம்னு சொன்னோமே, பரம்னு என்ன பார்க்க. சாதாரணமாக நாம் எல்லா தேவதைகளையும் பார்த்துக்கிறோம். பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு அனுமார் வரைக்கும் எல்லா தேவதைகளையும் வேண்டியதான் அந்தந்த சந்தர்ப்பத்துல அந்தந்த தினங்கள்ல அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் இந்த கார்த்திகை மாசம் பரமேஸ்வரனை தியானம் பண்ற, சுப்பிரமணிய சுவாமிய தியானம் பண்ற. சுப்பிரமணிய சுவாமிய தியானம் பண்ணினோம்னா மனசாந்தி கிடைக்கும். பரமேஸ்வரன் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார். கார்த்திகை மாசத்துல சோமவாரத்தன்னைக்கு விசேஷமாக பரமேஸ்வரனுக்கு அபிஷேகாதிகள்லாம் பண்ணோமையானால் மனசாந்தியா சகல ஐஸ்வர்யங்களோட இருப்பான்னு சொல்றார். இப்படிப்பட்டதான பல உருவங்கள் நம்ம நாட்டுல. பகவான் இப்படிதான் இருக்கணும், நம்ம எந்த ரூபத்தையாவது எடுத்துக்கலாம். துருவசுவாமிக்கு சொல்லும் போது சுனாசம் சுப்ரவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணேஷ்கரட்சணாதரம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்துல விசேஷமாக சொல்லியிருக்க. பிரகலாதனுக்கு லட்சுமி நரசிம்மஸ்வரூபமாக அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். பரிசக்கரத்துக்கு வாமன ரூபமாக தரிசனத்தை கொடுத்திருக்க. தேவதைகளுக்கெல்லாம் வராக ரூபமாக கொடுத்திருக்க. இந்த தரிசனங்கள் கொடுக்கறது, அந்தந்த உருவத்தை எடுத்துக்கிறதுங்கிறது ஸ்தூலமான ஒரு ஸ்வரூபம். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான பகவானுடைய ஸ்வரூபம் மந்திர ஸ்வரூபம். அதை விட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் உண்டு. அந்த ஸ்வரூபமானது விசேஷமாக நீங்க என்ன சொல்லணும்? பராஸ்வரூபம். பரா அப்படின்னு சொன்ன எல்லாத்த விட உயர்ந்தது. கேவலமான சக்தி ஸ்வரூபம் மட்டும்தான். அதுக்கு மேல இருக்கிறது ருத்ரஸ்வரூபம் ஒன்றுமே கடைக்கு தெரியாது. அதனாலதான் சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர அப்படின்னு 36 குணங்களை 36 தத்துவங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பரமாக இருக்கக்கூடியதான இந்த ஸ்தூல வடிவத்தை விட அதை விட உயர்ந்தமா இருக்கக்கூடியதான சூக்ஷ்ம வடிவமான மந்திர வடிவமும், அது இல்லாத ஆத்மஸ்வரூபமும், பிரத்யக் ரூபா பராகாச அப்படின்னு பிரத்யக் ரூபம் நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபமும் தெரியாது. இப்படி இந்த 2 ஸ்வரூபங்களும் சேர்ந்து பராத்பரா அப்படிங்கிறோம். கட்டோபநிஷத்துல சொல்லும் பொழுது இந்த உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அடையறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதும். இந்த ஆத்மா இருக்க ஜீவன், இது ஒரு தேர். இந்த தேருக்கு இந்த சரீரம், அந்த உள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் தான் தேர். அது சரீர அந்த தேர் இருக்க
இருக்கா பார்த்தால, இதுதான் கடிவாளமா. அதுக்கு மேல புத்தி ஒண்ணு இருக்கு. புத்தி சாரதின் வித்தி மனப்பகா அப்படி இருக்கு. இந்த சப்தங்கள் எனக்கூடியதான் விஷயங்களா. இதெல்லாம் தனது நினைச்சுட்டு இருக்கவன் ஆத்மேந்திரியமனோயுக்தம் அப்படி. இப்படி சொல்லக்கூடியதான இந்த சம்சார வாழ்க்கையில இந்திரியப்பராக்கியர்த்தா அர்த்தேபியஸ்த பரமனா, இந்திரியங்களோட உயர்ந்ததாக இருக்கக்கூடியது விஷயங்களை விட வசதியா இருக்கக்கூடியது மனசு, மனசுக்கு பரா புத்தி, மனசோட வசதியா இருக்கக்கூடியது புத்தி, புத்தேராத்மா மகான்பரா, இந்த புத்தியோட அவ்யக்தம் வசதியா இருக்கிறது. அந்த மனதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷப்பரா, இந்த அவ்யக்தத்தை விட புருஷன் வசதி. புருஷன் அபரஞ்சித்து அதோட உயர்ந்ததான தத்துவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற. இத்தனையும் மனசுல வச்சுட்டு வார்த்தைகள் இங்க பராபரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பராபராங்கிற நாமாவுக்கு நிறைய அர்த்தம் கொடுத்து. ஏன்னா அது உயர்ந்ததான ஒரு மந்திரம், பராங்கிறது ஒரு மந்திரம். அந்த பராங்கிற மந்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் தான். அந்த உபனிஷத்தை எல்லாம் ஒரு முறையாக சொல்லக்கூடியதான சமர்ப்பிதமாக இந்த பிரம்மஸ்வரூபத்துல இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை தான் நம்ம சொல்லணும். அதை இருந்து கொண்டால்தான் மனிதனுக்கு மோட்சம், அவனுக்கு அப்பத்தான் துன்பங்கள்லாம் போய்விடும். அதை சொல்றதுக்காக இப்ப இந்த பராபராங்கிற நாமாவை சொல்ற. இந்த 100 நாமாக்களுக்கு இந்த கலையில அத்தனை நாமாக்களுக்கும் சேர்ந்த ரசமாக ஒரே ஸ்வரூபம் இந்த நாமம். இது ஒண்ணும் தெரிஞ்சா போதும், 100 நாமாக்களுடைய அர்த்தமும் இதுல கோக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஸ்வரூபம் இதை விசேஷமாக சொல்ற. சொல்ற பரசப்தா அபரசப்தா பராபரசப்தோவா யஸ்ய வாசகா தஸ்வரூபத்வா பராபரா. பரசப்தமோ அபரசப்தமும் சொன்ன மந்திர வடிவமாக இருக்கக்கூடிய, பராசப்தம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மந்திரத்துக்கு பொருளா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் பிரத்யக்ரூபா பராகாச. அதுக்கப்புறம் பராபரா, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். மனிதனுடைய மனதானது எப்பொழுதும் ஒரு இடத்திலேயே ஈடுபடாது. அது இங்கேயும் அங்கேயும் அழிஞ்சுன்றதும். ஒண்ணு பராபரமான ரூபத்துல இருக்கும், இது பராரூபத்துல இருக்கும். அதனாலதான் பரா அபரா அப்புறம் பராபரா அப்படி. அதனால பராபரகத்தோவா யஸ்ய வாசகா தத்ஸ்வரூபத்வா பராபரா. அந்த ஸ்வரூபம் இருக்கிறதுனால நம்ம பராபரான்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு அர்த்தம் ரைட்டா. பரஹா அன்யா அபரஹா தத்பின்னத்வா ஸ்வீயா. பரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவள்லாம் நமக்கு சேர்ந்தவா ஸ்வீயாள், நமக்கு விரோதமா இருக்கிறவா பராள். ஆகையால் அந்த அம்பாள் எங்க இருக்காருன்னு உங்களோட இடத்துல மட்டும் இல்ல, எல்லா குரூபத்திலையும் இருக்கா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திஷ்டதி. இங்கத்தான் இல்ல, எல்லா சுரூபத்திலையும் அம்பாள் இருந்து கொண்டு இருக்கா. ஆகையால் பரமாகவும் இருக்கா அபரமாகவும் இருக்கா. நம்ம கோட்டிக்கு சேர்ந்தவளாகவும் இருந்துருக்கா, சத்ரு சைன்யத்திலையும் இருந்துருக்க. பாரத போர் நடக்கிறது. அந்த பாரத போர்ல 2 பக்கத்திலையும் சைன்யங்களை நிறுத்தி வச்சிருக்கா. கௌரவனுடைய பக்கத்துல 11 அக்ஷௌகிணி சைன்யம், இவாளுடைய பக்கத்துல 7 அக்ஷௌகிணி, மொத்தம் சேர்ந்து 18 அக்ஷௌகிணிகள். இதுக்காக சண்டை போடுறதுக்காக ஒரு இடம் இங்கெல்லாம் வேண்டாம், குருக்ஷேத்திரத்துக்கு போற யுத்தம் தொடங்குகிறது. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், 2 சைன்யங்களுக்கு நடுவுல அந்த இடத்துல நாம் தேரை கொண்டு போய் நிறுத்துங்கோ அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிற. பகவான் பக்தவத்சலம் கிருஷ்ணன் சொன்னதான எல்லா காரியத்தையும் பண்ற. அந்த இடத்துல தேர நடுவுல கொண்டு போய் விழிச்சு என்ன பண்ணினார் தெரியுமா, பாருன்னு. அதான் அவர் பண்ணாரு. பார்க்கறதுக்காகத்தான் நான் போறேன். இவனும் அப்படிதான் கேட்டான். கை மயாத யோசியமான அபேட்சயம்,
என்னோட சண்டை போடணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர்களாக வந்திருக்கிறவாட நான் பார்க்கணும் ஒண்ணு. இல்ல நான் எனக்கு யாரோட யுத்தம் பண்ணினா நன்னா இருக்கணும்னு தோணுகிறதோ அவளோட நான் பார்க்கணும் எங்க இருக்காங்க. அதுக்காக கிட்ட நிறுத்தும் போனார். நிறுத்தினார். பாருன்னு சொன்னார். பாருன்னு சொன்னதுமே அவனுக்கு ஒரு மோகம் வந்தது. அங்க இருக்கிறவா எல்லாருமே ஆச்சாரியான் மாதுலான் சொற்கும் அப்படி வரிசையா எல்லாம் பந்துக்கள் தான். அண்ணன் தம்பிகள் தானே துரியோதனும் கௌரவ பாண்டவாளும். அந்த அண்ணன் தம்பிகளுடைய அவளுடைய குழந்தைகள் அவளுடைய மாமனார் அவள் தான். இப்படி அத்தனை பேரும் யாராவது பார்க்கிறாளோ ஒண்ணு ஃப்ரெண்டா இருக்கா இல்லைன்னா பந்துவா இருக்கா. யானேவ ஹத்வா நஜீவிஷாமஹா தேவஸ்திதா பிரமுகே ராஷ்டிரா. யார கொன்னுட்டு நம்ம சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவள்லாம் யுத்தத்துல பிராணம் விடுறதுக்கு தயாரா இருக்கா. இதன் ஜெயிச்சு நாளாகும். ஆகையால் நான் யுத்தத்தை பண்ண மாட்டேன். கரம் வேஷம் தங்கே துரோணஞ்ச மதுசூதன. துரோணனை எப்படி கொள்வேன்? எனக்கு முதல்ல இருந்து பாடம் சொல்லி கொடுத்தவன். உயர்ந்ததான நிலை இவ்வளவு நிறைய எல்லாருக்கும் உலகத்திலேயே நம்பர் ஒன்னா வரக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் எனக்கு இருக்க. அர்த்தையேவ தனுர்தரா. வில்லாளின்னு சொன்ன அர்ஜுனனைத்தான் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததான கொண்டு வந்ததான என்ன குருவை நான் எப்படி அழித்தேன்? பீஷ்மாச்சாரியரை எப்படி அம்புகளால் அழித்தேன்? ஏன்னா அவளை புஷ்பம் போட்டு பாதங்கள்ல புஷ்பம் போட்டு நமஸ்கரிக்கக்கூடியதான நிலையில இருக்கிறவளை நான் இதுதான் பண்ணலாமா? ஆகையால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சொன்னார். அந்த சமயத்துல பகவான் சொல்றார், அப்படி இல்லை. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நீ யுத்தத்துக்காக இவ்வளவு தூரம் பண்ணினாய். அது இப்ப க்ஷணமா மாத்துறது நான் நியாயம் இல்லை. ஏன் தெரியுமோ, நான் அத்தனை பேரும் நீங்க சொல்லிட்டு இருக்கையில இவைகள்லாம் ஒரு பிராணனையும் ஒரு ஆத்மாவையும் சரீரமும் ரெண்டு கொண்டு இருக்கு. நீ கொல்லாத போனாலும் சரீரம் ஒரு நாள் தானா கீழே விழ போதும். நீ கொல்றதுக்காக முயற்சி பண்ணினாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. அப்ப எதுக்காக நீ யுத்தம் பண்ற? என்ன எதிரியே இப்படி ஆகாது. அவளுக்கு எந்த தர்மம் விதிச்சிருக்கோ அந்த தர்மத்தை பண்ணணும். உனக்கு கத்திரியன் கத்திரியனா இருக்கிறவன் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு ஒரு தர்மம். ஆகையால் பண்ணிட்டு இருக்க. இதை இப்படி பண்ணா தேவையா அப்படி பண்ணா தேவையா இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி பராபரமாக இருக்கக்கூடியதான பகவான உத்தேசித்து அந்த பகவானுக்காக யுத்தம் பண்ணும். நாம சுதர்மம் பண்ணும் பொழுது காலம் இருந்து சந்தியாவதனம் பண்றா, இல்ல அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றா, இல்ல அக்னோத்திரம் பண்றா, இப்படிப்பட்டதான கர்மாக்களை பண்ணும் பொழுதும் நம்ம என்ன நினைக்கிறோம்? பரமேஸ்வர பிரசாதம் எப்படித்தான் பண்ணணும். இந்த இது வேணும் அது வேணும்னு பண்ணினேனால் அந்தந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். பரமேஸ்வர பிரசாதம் ஏற்படுமே ஆனால் பகவத் அனுகிரகத்தினால நம்ம மனசுல சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்து ஐகாக்கியம் வரும். அந்த ஏகாக்கிரத்தினாலதான் வேதாந்தங்கள்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் அத்தனை வடிவங்களா இருக்கிறவா எல்லோருமே யாரு? அதே பகவான் தான். அந்த ஒரு ஆத்மா தான் எல்லா சரீரத்திலையும் இருந்துருக்கு. அந்த ஆத்மாவை முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக நம்ம அறியறதுன்னு இருக்கே, அதான் பராபரஸ்வரூபம். ஆகையா எல்லாத்திலையும் பகவான் இருக்கார், ஊடுருவி இருக்கார், எல்லா பொருளையும் பகவான் இருக்கார். ஆனா அவரை என்ன பண்ணணும்? நம்ம பிரிச்சு அறியணும். நம்ம சரீரங்களோட வேறாகவும் பிராணனோட வேறாகவும் பிரிச்சு அறியணும். இதுதான் பராபராங்கிற ஒரு நாமாவுக்கு அர்த்தம். அதனால பரா அந்யா அபரா ஸ்வீயா. இவ சத்ரு சைன்யங்களுக்கு சேர்றவாள் என்றோ நம்ம சைன்யத்துக்குள்ள இருக்கிறவாள் என்றோ அப்படின்னு சேதம் வேண்டாம். எல்லா சரீரத்திலையும் இருக்கிறத ஆத்மா ஒன்றுதான். ஆனா விவகார திசையில சண்டை போடுறல அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்தா போல எதை பண்ணினா இவனுக்கு க்ஷேமம் வருமோ, தர்மசாஸ்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பண்ணணும். ஐயாள் பரமாகவும் அந்தா இருக்கா, அபரமாகவும் அம்பாளாத்தான் இருக்கா, நமக்கு வேண்டியவாளும் அம்பாளாத்தான் இருக்கா. நமக்கு வேண்டாத நம்மளை வெய்யறதுக்காக நம்மளோட யுத்தம் பண்ணி கொள்றதுக்காக வரவாளுடைய சரீரத்தையும் யார் இருக்கா? அம்பாள் தான் இருக்கா. ஐயாள் பரா பரா ரெண்டாவது அர்த்தம். எத்வா பரா உத்கிருஷ்டா அபரா
உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியது சிலது, நிகிருஷ்டமா இருக்கக்கூடியதான பொருள் சிலது. நமக்கு நிகிருஷ்டமா இருக்கு, ஆனா இன்னொரு பிராணிக்கு அது உத்கிருஷ்டமா இருக்கு. ஒட்டகம் இருக்கு, அந்த ஒட்டகமான தும்ப முள்ள சாப்பிடுறது. நமக்கு தும்ப முள்ளுன்னு அதை நம்மளை குத்தி விடுறது, கவலைப்படுறோம் நம்ம. ஆனா அது பாட்டுக்கு ஆனந்தமா சாப்பிட்டு போறது. நம்ம பகல்ல பார்க்கிறோம், இரவுல பார்க்க முடியல நமக்கு. ஆனா சில பிராணிகள் அது என்ன பண்றது தெரியுமோ, கழுதை எல்லாம் ராத்திரியில நல்லா பார்க்கணும், பகல்ல பார்க்கறது. பூனைக்கு ராத்திரியிலும் கண்ணு நல்லா தெரிகிறது. ஆகையால் இதை நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அம்பாள் எல்லா வடிவமா இருக்கா. பூனையிலும் இருக்கா, மனிதனும் இருக்கா, மனிதர்களும் இருக்கா, தேவர்களும் இருக்கா. ஆனா அந்தந்த சரீரமானது எப்படி எப்படி அதை திறந்திருக்கோ, நல்ல காரியங்களை பண்றதோ அந்த காரியத்திலேயே போகணும். அதே மாதிரியே நீங்க எழுதலையானால் என்னாகும், உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு சொரூபமாக கேட்கும். ஆகையால் பரா பரா அம்பாள் சர்வ வியாபகம்னு சொன்னோம். எல்லாத்திலையும் ஊடுருவி நிற்கிறாங்கிற அர்த்தத்திலையும் 2வது அர்த்தம் சொன்னோம். இதுக்கு பிரம்மதாதா பிரம்மதாதா பிரம்மேகிதமா உதா இது ஸ்ருதி அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மதாசாக பிரம்மதாசா வேலை பண்ணக்கூடியதான நிகிருஷ்டமான வேலைகளையும் பண்ணக்கூடியதான சரீரத்திலையும் அம்பாள் இருக்க. இந்த மீனெல்லாம் பிடிக்கிறான் பார்த்தா அவளுடைய சரீரத்திலையும் அம்பாள் இருக்கலாம். தாசான்னு அவள் பிரம்மேவே கீதவா. இந்த சூதாடாரின்னு இருக்கா பார்த்தா அவளிடத்துலயும் அம்பாள் இருக்கலாம், கீதவாள். அப்படின்னு ஸ்ருதியானது அம்பாளுடைய சொரூபம் எல்லா இடத்துலயும் ஊடுருவின் இருக்கு. அதனால என்ன, யாரையும் விரோதமாக நினைக்காது. சர்வம் கல்விதம் பிரம்ம தஞ்சலான் சாந்த உபாசீதா. அம்பாள் இல்லாத இடம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாது. ஆகையால் எல்லாவற்றையும் நீங்க எப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும்னு சாந்தோக்கியம் சொல்ற. ஒவ்வொரு உபாசனத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் உபநிஷதால அர்த்தம் இருக்க. அப்படி பரஹா வைரி அபரஹா மித்ரம். அவன்னு சொன்னா விரோதி, அபரம்னு சொன்னா நமக்கு வேண்டியவா. இந்த வேண்டியவாளாகவும் விரோதிகளாகவும் அம்பாள் தான் இருக்கலாம். இது எங்க சொல்றது, நமே தேசோஸ்தி நப்பிரியா. பகவத்கீதையில எனக்கு என்ன வைரவனும் நான் யாராவது கோபித்து கொண்டவனும் இல்லை, நான் யாரிடத்துலயும் தேசமா இல்லை. அதே மாதிரி நான் யாரிடத்துலயும் மித்திரமாகவும் இல்லை. அவனவன் எனக்கு நமஸ்காரம் பண்றான், என்ன போற்றுகிறான், எனக்கு பூஜையை பண்றான், அதுக்கு தகுந்த பலம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். நான் உதாசீனமா இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் எழக்கூடியதான ஒரு பாகுபாடு இல்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி பரம் அபரம் பரஸ்யாத் உத்தம அனாத்ம வைரி தூஷே தூரேஷு கேவலே இது விஸ்வா விஸ்வா. அந்த விஸ்வபோதத்திலையும் இதைத்தான் சொல்றது. தூரத்தம் சாந்தது எட்டி இருக்கிற ஸ்வரூபமோ கிட்ட இருக்கிற ஸ்வரூபமோ எல்லா ஸ்வரூபமும் அம்பாள் தான் அப்படின்னு விசேஷமாக தெரிகிறது. அதுக்கப்புறம் பரம் அபரஞ்சா இது விவிதம் சாமான்யம். இந்த சாமான்யம்னு ஒண்ணு இருக்கு. அது சாதாரணமா சாஸ்திரம் வாசிச்சவாளுக்குத்தான் தெரியும், லோகத்துல இதனுடைய பழக்கம் இல்லை. இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு குட்டி நாயை கொண்டு காமிச்ச, இந்த மாதிரி தான் நாய், இது கத்துறத குலைக்கிறத காமிச்ச இளமை. அந்த குழந்தை அந்த நாயோட ஒரு 4-5 தினம் விளையாடு இருக்கு. அதுக்கப்புறம் தெருவுக்கு போயிருக்கு. தெருவில் ஒரு நாய் இருக்கு, அது எப்படி இருக்கு, அது பெருசா இருக்கு. வீட்டுல காமிச்ச நாய் சின்னதா இருக்கு, வீட்டுல காமிச்ச நாய் விளையாடேன்னு இருக்கு. ஆனா ரோட்ல இருக்கக்கூடிய நாய்க்கு வேற வேற கலர் இருக்கு. ஆனா அந்த குழந்தை அதையும் பார்த்து நாயும் தான் சொல்றது. இப்ப என்ன, நான் காமித்ததான ஒரு பொருளுக்கு என்ன பேர் உனக்கு சொன்னேனோ அந்த பொருள்ல மட்டும் அந்த பேர் இல்ல, அந்த உருவம் இருக்கக்கூடியதான எல்லா பொருளுக்கும் அதான் பேர். அந்த நாய் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான அந்த உருவம் இருக்கக்கூடியதான எல்லா நாய்க்கும் நாய் தான் பேரு. அது எப்படி, நான் வீட்டுல இருக்கக்கூடியதான ஒரு பொருளை தானே காமித்தேன், அதுதானே நாயின்னு சொல்லணும் அவன் அப்படின்னு சொன்னா அது இல்ல. நம்ம எந்த பொருளை காமிச்சாலும் அந்த பொருளை மட்டும் அறியறது இல்ல,
அந்த பொருளுடைய ஒரு ஷேப்பை தெரிஞ்சுக்கணும். குடம்னு சொன்னா வயறு பெருத்து கழுத்தை குறுகி ஜலத்தை ரொப்பி இருக்கக்கூடியதான ஒரு பொருள் அறியவமே தவிர எதிர்க்க இருக்கக்கூடியதான பொருள் அப்படின்னு மட்டும் அறியலை. இதுதான் ஜாதின்னு. நம்ம சாதாரணமா பிராமண ஜாதி சத்திரிய ஜாதிங்கிற அதுல ஜாதின்னு. அதுல பெரிய ஜாதி சின்ன ஜாதின்னு ரெண்டு இருக்கு. இப்ப சாதாரணமாக பிராணிகள்னு சொல்றோம். இந்த பிராணிகள்ங்கிறது யாரு? நாயே, பூனை, யானை, சிம்மம், மனுஷர், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் பிராணிகள் தானே. யாருக்கு பிராணம் இருக்கும் அவெல்லாம் பிராணிகள். இந்த பிராணிகள்னு சொன்னா உலகத்துல என்ன இருக்கும்? சில கோடி இருக்கும். அந்த பிராணிகளுக்கு நடுவுல மனிதர்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அதை விட சப்ஸ்ட்ரக்ட், அதை விட சின்னதா இருக்கு. அந்த மனுஷாளுக்குள்ள ஆண்கள் பெண்கள் அப்படின்னு மனுஷாலையே ரெண்டு விதமா பிரிச்சா போல. அந்த பெண்கள்னு சொன்ன பிறகும் கல்யாணம் ஆனவா ஆகாதவா அப்படின்னு சொன்னா இன்னும் புரிகிறார்கள். கல்யாணம் ஆன பிறகு குழந்தை எதிர்க்கிறவா இல்லாதவா அப்படின்னா இன்னும் சின்னதா. இப்படி இந்த சாமானியம் ஜாதி என்கிறது சிலதுல நிறைய நம்பர் இருக்கு, சிலது குறைச்சலா இருக்கு. அது ரெண்டு அம்பாளுடைய ஸ்லோகம் தான். ஆகையா எல்லாமாவும் ஊடுருவி நிற்கிறாங்கிறத ரெண்டு விதமா சொல்லிருக்கு. பரம் அபரம் சாயிது திவிதம் சாமானியம், பராபராட்சியம் திருத்தீயஞ்ச. மூணாவது பரமாகவும் அபரமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பராபராங்கிறது இன்னொரு அர்த்தம். இப்ப 5 அர்த்தம் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல என்னது? வே பிரம்மணி கேவல சபல பேதா. சுத்த பிரம்மம்னு ஒண்ணு, கபல பிரம்மமும். இந்த கபலம்னு சொன்னா மாயா சகிதம்னு அர்த்தம். அப்பப்ப கபலம் விசிஷ்டம் அப்படின்னு சொல்றோம். மாயா சகிதம்ங்கிறதுக்கு கபலம்னு சொல்றது. இப்ப சுத்த பிரம்மமானது அது ஒண்ணும் பண்ணாது, வெறும்னு இருக்கும். அதுல ஒரு கிரியையும் இல்லை. ஆனா உலகத்தை படைக்கணும்னா அதுக்கு என்ன வேண்டியிருக்கு? சக்தி வேண்டியிருக்கு. சிவசக்தியாயுக்தோ எதிவரது ஜக்த பிரபந்தம் நகே தேவம் தேவோ நகலு குசலைரதி அப்படின்னு அந்த சக்தியோட சம்பந்தம் இருக்கும் பொழுதுதான் சிவதத்துவமானது உலகத்தை படைக்கும். ஆக்சுவலா படைக்கிறது யாரு? அம்பாள் தான். பரமேஸ்வரன் படைக்கிறா போல இருக்காரு உலகம். எல்லா காரியமும் பண்றது என்ன? அம்பாள். அந்த அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாத்தையும் தாங்க இழுத்து போட்டு வேலை பண்றதுல அதையும் மந்திரனையும் ஏற்க ராஜ்யதோ சில பேர் இடத்துல அதை கொடுத்துட்டா. இப்படி இருக்க. அப்படி அந்த பரமேஸ்வரனுக்கு உலகத்தை படைக்கவும் உலகத்தை காக்கவும் உலகத்துல தன்னிடத்துல கொள்ளவும் இருக்கக்கூடியதான சக்தியை எல்லாம் கொடுத்தது அம்பாள். அதான் அது அபரமான ஒரு சொல். அதை விட சுத்தப்பிரமமா இருக்கக்கூடியதான இதனால் அறிய வேண்டியதான ஒரு தத்துவம். இதான் உதாரணங்கள்ல உபலட்சணம்னு சொல்வார். அதனால அதை அறியக்கூடியதை அது என்னது என்று காட்ட முடியாது. சின்ன குழந்தைக்கு அம்மா ஒரு பாத்திரத்துல தயிர் சாதம் வச்சுட்டு அந்த குழந்தைய வெளியில அழைச்சிட்டு போய் தூக்கிட்டு சந்திரனை பாருன்னு சந்திரனை காமிக்கிறார். அந்த குழந்தை சந்திரன் எங்க இருக்குங்கிறார். மரத்தினுடைய கலையை காமிச்சு இத வழியா பாருந்தார். அந்த கலையை காமிச்சா அந்த கலைக்கு மேல இருக்கக்கூடியதான் சந்திரனை பார்த்து குழந்தையான வாயை திறக்கிறது, தயிர் சாதம் இதை ஊட்டி விடுறார். இப்ப இது சாதாரணமா நடக்கக்கூடியதான காரியம் தான். ஆனா இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சந்திரனை காட்டுவதற்கு எந்த வழியா கையாண்டா அந்த கலைய பாருன்னு சொன்னான். கலைய பார்த்ததுமே கலைக்கு அந்த நேரம் இருக்கக்கூடியதான சந்திரன் காணப்பட்டார். இப்ப கலைய காமிச்சு சந்திரனை காண்பித்த கலை இல்லம்மா, அந்த கலைக்கு சந்திரனுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டோ? அந்த கலைக்குள்ள வரும். அந்த கலைக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்பந்தம் எப்படி இல்லையோ அதே மாதிரி தான் இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன பண்றது? அந்த சுத்த பிரம்மத்தை காட்டி கொடுக்க. எதை எடுத்தால் மனுஷனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் அடியுடன் சென்று விடணும், அந்த ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் உபலட்சண ஸ்வரூபம். என்ன சொல்ற? கேவலம் சபல தேகா. கேவலம்னா சுத்தபிரமம்,
சரளம்னா மாயா விசிஷ்டமான ஒரு பிரம்மம். அந்த கிரமமாக பரம் அபரம் இத்தியுச்சதே. ஏதோ இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்க, எங்கேயாவது சொல்லியிருக்கோம். அவ வேதத்தில் சொல்ற எது மேல சொல்லும் பொழுது ஏதத்வை சத்யகாம பரஞ்ச பிரம்மா. ஏ சத்யகாமரே பிரஸ்னோபனிஷத்துல ஏதத்வை சத்யகாம பரஞ்ச அபரஞ்ச. இதானப்பா பரபிரமும் அபரபிரமும் சொல்லி கொடுக்கிற காலத்துல அப்புறமா இருக்க. நீங்க அதை மனனம் பண்ணி தியானம் பண்ற காலத்துல அதுவே மனமாக மாறிவிடாது. அப்படிப்பட்டதான சொரூபமப்பா அப்படின்னு இருக்க. வே பிரம்மணி வேதிதவ்யே. லிங்க புராணத்தை சொல்றது வே பிரம்மணி வேதிதவ்யே பரஞ்ச அபரமே பரமாகவும் அபரமாகவும் இருக்கு என்று சொல்றது. அதே போல பரம்பிரம்மா பரம் விசேஷம் சக்தி. அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் இருக்கேன் அதோட ஒட்டிண்டு இருக்கக்கூடியது, அதுக்கு விசேஷமாக இருக்கக்கூடியது சக்தி ஸ்வரூபம். ஆகையால் அம்பாள் நீங்க சொல்றது என்ன, இப்பெருவிலே உங்களுக்கு மோட்சத்துக்கு காரணமான பிரம்மஸ்வரூபம் தெரியணும். சக்தி ஸ்வரூபம். அபரம் பூர்வம் விசேஷம் சிவா. அபரம்னு சொல்றது முன்னால சொன்னது. சாமரஸ்ய சம்பந்தேன சக்தி விசிஷ்ட சிவா ஏவை பரம் பிரம்மா. இதை நான் என்ன சொல்றேன், சாமரஸ்ய சம்பந்தம். அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல போறேன், சாமரஸ்ய சம்பந்தம். சாமரஸ்யம்னு என்ன, ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறோம். ஜனங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான எண்ணம் இருக்கு. அதான் சாமரஸ்ய சம்பந்தம். அந்த சாமரஸ்ய சம்பந்தத்தினால சக்தி விசிஷ்ட சிவயேவ பரம்பிரம்மா. இதேவாம் பிரம்மா பூர்வியம் நமோபி அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த பிரம்மமான சிவனாம ஸ்வரூபம் பூர்வியம் பூர்வியம் நமோபி, எல்லாத்தை விட முதல்ல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்று ஸ்ருதியில யுவயோர் மத்தியே பூர்வம் விசேஷபூதம். உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல முதல்ல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் விசேஷபூதம் பரமேஸ்வர ஸ்வரூபம். அதுக்கப்புறம் யுனஜ்மி, அதோட நானும் சேருகிறேன். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, நானும் அந்த பரமேஸ்வரியும் பரமேஸ்வரோட சேர்ந்து ஒரு வடிவா இருக்கே அப்படின்னு சொல்ற. சிவச்ச நமஹா சேஷினஹா பூர்வியம் இது நிர்தேசா. இங்க சிவனுடைய ஸ்வரூபம் முன்னால இருக்கு, அதான் சேஷி முக்கியமான ஒரு ஸ்வரூபம்னு சொல்றதுக்காக பிரத்தியம் போட்டிருக்கு. சரி, அது இருக்கட்டும். பூர்வியம்னு சொல்லியிருக்க, அந்த பூர்வியம்னு சொல்ல பூர்வம்னு சொன்னாலே போதும். அதுக்கு அர்த்தம் ஏஷ உஷோ அபூர்வம் பிரியாது வயது. ஏஷ உஷா அனந்தரம் உச்சு. நம்ம காலமே எழுந்துக்கிற காலத்துல முதல்ல சூரியனை அவன் உதிக்கக்கூடியதான இடையில பார்த்தேனால் சிவப்பா இருக்கு. அந்த சிவப்பா இருக்கக்கூடியதான நிலை இருக்கு பார்த்தா, இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், உஷான்னு சொல்றோம். அந்த சிவப்பா இருக்கக்கூடியதான தன்மைக்கு உஷான்னு பேர். அந்த உஷோதயமான பேரத்தான் சூரியோதயம் ஆகும். சூரியன் வளர்த்தக்க புத்தாலேயே இந்த உஷாங்கிற ஸ்வரூபமானது நமக்கு தெரிகிறது. அதான் உஷக்காலம்னு சொல்றது பார்த்தா, பஞ்ச உஷக்காலத்துல நீங்க எழுதணும். அதனால பஞ்சன்னு சொல்லிட்டு 5 கட்டிகள். சூரியோதயத்துக்கு முன்னால ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம பார்க்கணும். அப்பதான் எழுதுக்கணும். அதே இந்த கார்த்திகை மாசத்துல விசேஷமா சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்து சந்தியாவந்தனங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த சூரியோதயம் ஆனதே மித்திர திகழ்நே திருதவோ தேவதானது அப்படின்னு சூரிய உபஸ்தானம் பண்ணி அதுக்கப்புறம் பரமேஸ்வரனை 8 நாமக்கள்னால 8 தெய்வத்தோடையாவது பூஜை பண்ணணும். பவாய தேவாயமா, கர்வாய தேவாயமா, ஈசானாய தேவாயமா, பகவதே தேவாயமா அப்படின்னு விசேஷமா இந்த நாமாக்களை உதவணும். இது என்ன பண்றது, ஐஸ்வர்யத்தை உங்களை கொடுக்கறது, சித்த சுத்தியை கொடுக்க. அப்படி விசேஷமான ஒரு ஸ்வரூபம். அப்படி அந்த ஏஷ உஷா அபூர்வியா யுச்சதி. இந்த உஷான கூடியதான ஒரு காலமாக முன்னால வருது. பிரியா திவா, அதனாலதான் ரொம்ப வசதியான ஸ்வரூபம். உட காலத்துல எழுந்துட்டு அந்த பரமேஸ்வரிய அம்பாளை தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். அதனால்தான் அம்பாளுக்கு பராபரான்னு பேரு. எத்தனை அர்த்தங்கள் கொடுக்கிற பாருங்க. திருஷ்டியாதவு ஈட்சணாத்மகா உஷக்காலாயமான சத்தே
சிருஷ்டியில முதல்ல அந்த பிரம்மமானது பார்த்ததான். ததைட்சதா பகுஸ்யாம் பிரஜாயேய, ததைட்சதா அது பிளான் பண்ணிட்டு பகுஸ்யாம் பிரஜாய, பகுவா நான் மாறுவேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு. திருஷ்டியாதவ் வீக்ஷணாத்மகா புஷக்காலாயமான அந்த உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான ஒரு சங்கல்பம் பரமேஸ்வரனுக்கு வந்ததல்லவா? அந்த சங்கல்பம் எதனால வந்தது? அம்பாளால வந்தது. சகல பிராணிகள் எல்லோருமே அந்த மாயையில புட்டிருந்தன. அவளுக்கு தாங்கள் பண்ணின சுகத்தினுடைய சுரூபம் அந்த பலமானது வேணும் வேணும் அப்படின்னு கருதுகிறார். அப்ப அவளுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்? உலகத்தை படைக்கணும். உலகத்துல படைச்சு பஞ்சபூதங்களை படைச்சு சப்தஸ்பந்தங்கள் எனக்கூடியதான விஷயங்களை படைச்சு அதுல இருக்கக்கூடியதான மரங்கள் புஷ்பங்கள் அத்தான பதார்த்தத்தையும் படைச்சு அப்புறம் அவ அதோட அனுபவிப்பான். இத்தனையும் அனுபவிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவளுக்கு உலகத்தை படைக்கணும். உலகத்துல படைக்கணும்னா எப்படி படைக்கணும்? போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படி படைக்கணும். அதுக்காக பரமேஸ்வரத்துல சங்கல்பம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாளாம். அதனாலதான் அம்பாள் பராபரா திருஷ்டியாதவ் ஈக்ஷணாத்மகா உஷக்காலாயமான சக்தே இக சூயமானத்வா அப்படிங்கறதெல்லாம் சிவானந்த லஹரியில விஸ்தாரமா சொல்லு. நம்ம சௌந்தர்ய லஹரி பார்க்கிறோம், அதே போலயே சிவானந்த லஹரியில இதை விஸ்தாரமா இந்த திருஷ்டி எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத கலாபியாம் அப்படின்னு ஆரம்பிச்சு கலாபியாம் பிரபலா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகத்துல விஸ்தாரமாக இது சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் யோமாபி பரம் அபரம் இது விவிதம். எட்டாவது அர்த்தம் வியோமான்னா ஆகாசம். பரமேஷ்யோ மன் பிரதட்சிதா அப்படின்னு வந்திருக்க. ஆகையால் இந்த ஆகாசம்ங்கிறது பரமான ஆகாசம் ஒண்ணு உண்டு. இதயத்துல இருக்கக்கூடியதான ஆகாசம் இடவழி. நமக்கு பகவான் பிரத்யேகமாக எங்க பிரத்யேகமா கண்ணெதிர்த்து வந்து நிக்க மாட்டார். நின்னா நம்ம உங்க கண்ணை வந்து பார்க்க முடியாதத. அதுக்காக என்ன பண்ண? ஒண்ணு வேற கண்ணை கொடுக்கணும். அர்ஜுனனுக்கு பகவான் அவரு சஞ்சயருக்கு திவ்யம் ததானி நெற்றோன்னு சொன்னார். அதே போல அர்ஜுனனுக்கும் பகவான் திவ்யம் ததானி நெற்றோன்னு காட்டிட்டார். அந்த திவ்யமான கண்ணாலதான் பகவானுடைய விபூதியையும் அந்த சௌந்தர்ய விஸ்வரூபத்தையும் பார்க்க தொடங்கினான் அர்ஜுனன். இப்படிப்பட்டதான ஒரு கண்ணை கொடுத்தா அதனால பார்க்க முடியும். இல்லைன்னா சாதாரணமா இருக்கக்கூடியதான நாமெல்லாம் மந்திர ஜபத்தினாலையும் பகவத் கைங்கரியத்தினாலையும் இந்த ஜன்மாவில இதயத்துல அம்பாளை பார்க்கலாம். எந்த தெய்வத்தையும் அம்பாள் மட்டும் இல்ல, நீங்க பூஜை பண்ணக்கூடியதான எல்லா தெய்வங்களையும் இதயத்துல பார்க்கலாம். அதனால இதயத்துல பரமே வியோமன் உயர்ந்ததான ஒரு இடம் பரமே பரார்த்தே அப்படின்னு உபநிஷத்தில் சொல்றது. அப்படிப்பட்டதான பரவியோகமா இருக்கிறதுனால அம்பாளுக்கு பராது. அதே நேரத்திலேயே அபராவியோகமா அப்படின்னு அபரஸ்வரூபமாக அம்பாளும் அதற்கு பிறகு அறிய வேண்டியதான விஜயங்கள் இருக்க பார்த்தல, அதுவும் வேண்டாம். மகாஸ்வரூபம் அபராஸ்வரூபம். அபரான்னு சொன்னா வேதங்கள் அர்த்தம். அபராத்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அகர்வாங்கிருத சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருத்தம் கந்தோ ஜோதிடமிதி அப்படின்னு அத்தனை விஜயங்களும் லௌகிக விஜயாகட்டும் வைதிக விஜயாகட்டும் அத்தனையும் அம்பாளுடைய சுரூபம். அது பார்க்கணும். வித்யா சமஸ்தா சததேவி ரூபா ஸ்ரீயஸ்வமஸ்தா சகலா ஜகர்ஷு. எல்லா விஜயங்களும் அம்பாளுடைய சுரூபம் தான். அதுல இது ஒட்டத்தே அதை தாழ்த்திங்கிற ஒரு பதார்த்தம் இல்ல. ஆனால் லௌகிக விஜயங்கள் உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் உபயோகப்படும். இந்த வைதிக விஜயங்கள் காசையும் கொடுக்கறது, மனுஷனையும் சுத்தப்படுத்துறது. ஒரு வேதாத்தியனம் பண்ணினான ஒரு பிராமணன் இருப்பானேனால் அவருடைய சரீரத்துல அத்தனை தேவதைகளும் இருக்காரு. அவளை வையப்படாது. ஒவ்வொரு நாளும் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்? அந்த வேதத்துக்கு அந்த நமஸ்காரம் இவருக்கு இல்லை. அப்படி அந்த வேதாத்தியனம் என்ன, உபனிஷத் அத்தியனம் என்ன, அதே போல இந்த அம்பாளுடைய சேவை என்ன, ஜபாதிகள் என்ன, இப்படி இருக்கக்கூடியதான ஆச்சாரத்தோட இருக்கிறது.
ஆதார பிரதமோ தர்ம தர்மத்திய பிரபு அச்சுதா இத்தனையும் இருக்கக்கூடியதான வியக்திகளை தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றது. இது எல்லாமே அபராஸ்வரூபம். இதை விட அகபலாயா ததக்ஷரமதிகம்யதே, அதை விட பலமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. எதனால் ததக்ஷரம் அதிகம்யதே, அந்த அக்ஷர ஸ்வரூபத்தை நாம் அடைகிறோமோ, அந்த பிரம்மஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடைகிறோமோன்னு ரெண்டும் முண்ட கோபரிஷத்துல இருக்கு. லிங்க புராணேவி வே பிரம்மணி வேதிதம் ஏ பராதைவ அபராததா அபராதத்ரத்வேத யஜுர்வேதோ த்விஜோத்தமா சாமவேதத்ததா அதர்வவேதः சர்வார்த்தராதகः சிக்ஷாகல்போ வியாகரணம் நிருத்தம் கந்த ஏவதா பர்வ வே வித்யே வே பிரம்மணி வேதிதவ்யே. ஆச்சாரியார் ஆனந்தமய அதிகரண பாஷ்யத்துல த்வே பிரம்மணி பாடம் இருக்கு ரெண்டு அப்படின்ட்டு. அதனால சூத்திர பாஷ்யத்தையும் இப்படி கிளியரா சொல்லிருக்கேன். இந்த மூலம் இங்க லிங்க புராணத்துல த்வே பிரம்மணி வேதிதவ்யே பராதைவ அபராததா அபராதத்வேதா அபராதிஜயாது ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் ததா அதர்வவேதா சர்வார்த்த சாதகா. இந்த அதர்வவேதம் இருக்க பார்த்தீங்களா, அது சர்வார்த்த சாதகம். சர்வார்த்த சாதகம்னா மனுஷனுக்கு என்னென்ன வேணும் இந்த பிறவியிலையும் நினைக்கிறானோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அது. அதனால சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருத்தம் கந்த ஏவதா ஜோதிடம் அபரா வித்யா பராட்சர நிகிதம், இப்படி 6 அங்கங்கள். ததர்ஷ்யம் ததகிராக்கியம் அக்ரோத்திரம் தவர்ணகம், அது மேல இருக்கக்கூடியதான பராசுரூபம் எத்தே தினகிராக்கியம் அகோத்திர அதிர்ஷ்ரோத்திரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் ரத்வகதம் சூக்ஷ்மம் யத்பூதயோனிம் பரிபத்யந்தி தீரா அப்படின்னு அதர்வ வேதத்துல அந்த உபநிடத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. சரி, இப்படியா அசம்பிருதம் தாதாத்மைவ பரா வித்யா ந அந்யதா இத்யந்தம். அசம்பிருதம் ததாத்மைவ பிரம்மஸ்வரூபம் தான் பராவித்யா, அதை விட வேற ஒண்ணும் இல்லை அப்படி. இப்ப இது வரைக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் பராபரான்னு சொன்னா என்ன தெரியுமோ, 2 விதமான பிரணவங்கள். வேதங்களுக்கெல்லாம் உலகத்துல ரொம்ப முக்கியமானது சாரமானது வேதங்கள். வேதங்களுக்குள்ள சாரமா இருக்கக்கூடியது காயத்ரி. அந்த காயத்ரி மந்திரத்துக்கும் சாரமா இருக்கக்கூடியது ஓம் எனக்கூடியதான பீஜம். அதனால்தான் நீங்க காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் எனக்கூடியதான பிரணவத்தை சொல்லி பூர்புவஸ்வஹா அப்படிங்கிற வியாகிருதிகளை சொல்லி அந்த வியாகிருதிகளுக்கு பின்னால்தான் தத்தவிதர்வரேண்யம்னு சொல்றேன். இப்ப உலகத்திற்கு சாரமானது வேதம், வேதங்களுக்கு சாரமா இருக்கிறது காயத்ரி, காயத்ரிக்கும் சாரமா இருக்கக்கூடியது 3 விதமான அந்த பூஹோ புவஹா சுவஹா எனக்கூடியதான வியாகிருதிகளுக்கு அதற்கும் எசம்சா இருக்கக்கூடியது ஓங்காரம். அந்த ஓங்காரமே 2 விதமா இருக்கும். எப்படி பரஸ்வ அபரஸ்வ இது பிரணவா த்விவிதா, பரா பிரணவம் அபரா பிரணவம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த ஓங்காரத்தை எப்படி நம்ம உபாசிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விசேஷமாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஓம் அப்படின்னு 1 மாத்திரை 2 மாத்திரை 3 மாத்திரை இப்படி எல்லாம் உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே ஸ்வரூபத்தை இங்க யஜ்ஞ வைபவ கண்டம் ஸ்காந்தத்துல சொல்றது பராபர விபாகேன பிரணவோத்து விதோமதா. பரமென்றும் அபரமென்றும் ஓங்காரம் 2 விதம். பரபரதரம் பிரம்ம பிரஜானந்தாதி லட்சணம். அந்த பரதரமான பிரம்மமானது ஞான ஆனந்தாதி லட்சணம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு எந்த பிரம்மன் சொல்றதோ தைத்தரியம் அதுதான். பிரகர்ஷேண நவம் யஸ்மாத் பரம் பிரம்ம ஸ்வபாவதா. பிரகர்ஷேண நவம், அப்பப்போ புத்தம் புதுசாக இருக்கு. அதனால்தான் ஒவ்வொரு தடவை நீங்க சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு அனுபவம் இதயத்துல வருது. அதற்காகத்தான் அப்படி சொல்லிருக்கு. பரம் பிரம்ம ஸ்வபாவதா அபர பரவ சாட்சாத் சப்த ரூபஸ்து நிர்மல. அபரஸ்வரூபம் என்ன? வெறும் சப்தஸ்வரூபம், ஓம்ங்கிற சப்தஸ்வரூபம். முன்னால சொன்னது இந்த சப்தத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பரம். அதனால்தான் அந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்துக்கு அர்த்தம் என்னது என்று சொன்னதுனாலதான்
சுப்பிரமணிய சுவாமிக்கு சிவகுரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. தன் தந்தைக்கே தான் குருவானவர் அப்படின்னு விசேஷமான பேர் வந்திருக்கல்லவா அது. அபர பிரணவ சாட்சாத் சப்தரூபத்சு நிர்மலா பிரகர்ஷேண நவத்வஸ்ய ஹேதுத்வாத் பிரணவஸ்துதா. பிரகர்ஷேண நவத்வாத், பிரகர்ஷமா புதுசா இருக்கிறதுனால அதுக்கு விசேஷமாக நம்ம எப்படி சொன்னோம், பரம பிரமண பிராப்தி ஹேதுத்வாத் பிரணவோதவா. இப்படி ஓங்காரத்தை மட்டும் ஜபம் பண்ணிட்டே இருந்தோமேயானால் நாம் அந்த பராபிராமத்துல இப்பிறவியில காரணம் அம்பாவை நீங்க பார்க்கலாம். அதுக்கு வழி என்ன, ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை தனியாக கிரகத்தால் உபாசனம் பண்ணப்படாது. ஏன்னா அது வைராக்கிய சகிதமா இருக்க, எல்லாத்தையும் விட்டு போகக்கூடியதான பணப்பான்மை வரும் கர்மாக்களை விட்டு விடுவான். விட்டா பிரஷ்டன் ஆயிடுவான். அதுக்காகத்தான் என்ன சொல்றது, நீங்க ஓங்காரத்திற்கு வித்யா பிராமமா இருக்கக்கூடியதான ஈங்காரத்தை தியானம் பண்ணுங்க. அந்த ஈங்காரத்தை கூட கிளீம் கிரீம் ஸ்ரீம் இப்படிப்பட்டதான மற்ற பதார்த்தங்களோடு சேர்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. பராபரஸ்தோ வேதார்த்தா, வேதத்தை சொன்னேன், படிப்பை சொன்னேன், வித்யை சொன்னேன், அதுக்கப்புறம் பிரணவத்தை 2 விதமாக சொன்னேன். இப்ப வேதார்த்தமும் 2 விதமா இருக்கு. சதுர்த்தம் தத்ரைவ ஸ்காந்த புராணத்துல யஜ்ஞ வைபவ கண்டத்துல இதை சொல்லி இருக்கு. பராபர விபாகேனா வேதார்த்தோ துவித ஸ்மிருதா. பரமென்றும் அபரமென்றும் வேதாந்தம் 2 விதமா, வேதார்த்தம் 2 விதமா இருக்கு. வேதார்த்த பர சாட்சாத் பரஸ்பர பரம்பரம். இந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அர்த்தம் மனுஷனுக்கு அவ்வளவு நன்மையை பண்றது. அதனாலதான் பரஸ்பரம்னு சொன்னேன். அபரோ தர்மதம் ஞாது, தர்மம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா, கர்மாக்களை பண்றது, அதான் தர்மம். நம்ம தமிழ்ல தர்மம்னா ஏதோ தர்மம் பண்ணா ஒரு 10 ரூபாய் போடுறான் கொடுக்குறான்னு அது மட்டும் இல்ல. இங்க தர்மம்னா சோதனா லட்சணோர்த்தா, வேதமானது இன்னாருக்கு இது பண்ணணும் எனக்கூடியதான கட்டளை இருக்கு, அதுக்கு தர்மம் பேர். ஆகையால் அபரோ தர்மதம் ஞாத் தத்பர பிராப்தி சாதனம். இந்த கர்மாக்களை பண்ணி நித்திய கர்மாக்களை அந்த அக்னிஹோத்திரம் இப்படிப்பட்டதான கர்மாக்களை பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்படி இருக்குமையானால் அந்த மனிதனுக்கு ஆத்ம ஞானம் வரும்படி பண்றாரு. அதான் பரப்பிராப்தி சாதனம். இந்த ஜபம் எல்லாம் பண்ணினா இங்க மோட்சம் வருமா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பேர். இல்ல, அதான் பரப்பிராப்தி சாதனம். அந்த ஜென்மா மோட்சம் அடைகிறதுக்கு இது சாதனம். இதுக்கப்புறம் யோக சாஸ்திரே பரம் அபரம் பராபரம் இது திரிவிதம் ஞான முக்தம். யோக சாஸ்திரத்துல அமரஜானம் அபரஜானம் பராபர ஜானம். இந்த ஒரு பராபராங்கிற ஒரு நாமாவில எத்தனை அர்த்தங்கள் இருக்கு, இதுவரைக்கும் 14 அர்த்தங்களை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் ஞானம் தத்ரிவிதம் ஞேயம் பராபர விசேபேததா, 3 விதமான ஞானங்கள். தத்ராஜ்யம் பரமம் ஞானம், அங்கே முதல்ல இருக்கக்கூடியது உயர்ந்ததான ஒரு ஞானம். அது என்னது, பசு பாசாத்ம தரிசனம். இது பசு, அது பாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. பாசஸ்வரூபம் ஆணவ மலம் காய்க மலம் கார்மிக மலம் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாசங்கள். அந்த பாசங்கள்னால இவன் கட்டுப்பட்டு பசுவாயிட்டான். இந்த பசுவா இருக்கக்கூடியதை அவுத்து விட வேண்டியது பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அப்படி திடீயம் பரமம் ஞானம் கேவலம் பாச தர்சனம். 2வது ஞானம் என்ன, வெறும் பாசத்துக்குள்ளேயே அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பசுக்கள்லாம் இருக்க மாடெல்லாம் என்ன பண்றது, அவைகளுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆகாரம் கிடைச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, அவ்வளவுதான் தெரியும். ஆகார நித்ராபயமை குணாதி சாமான்யமேத பசுவன் நராடாம். அதே மாதிரி நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னா அது அபரம்னு பேர். லௌகிக ஞானம் திடீயம் பரமம் ஞானம் கேவலம் பாச தர்சனம் யதாத்ரட்யந்தரம் ராத்திரோ நரமாச்சால நேத்ரயோ. எப்படி மனுஷனா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும், அவளுடைய கண்ணுல எப்படி ராத்திரியிலையும் ஒழிக்கிறதோ அதே மாதிரி இந்த சம்சாரத்தில் நீங்க இருந்து கொண்டிருந்த போதும் 1000 கஷ்டம், அந்தந்த கஷ்டம் அவளை கேட்டா தான் தெரியும். மனுஷனா ஆனந்தமா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான், ஆனந்தமா தான் இருக்கான். ஆனா அந்த ஆனந்தத்திலையும் பல கட்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கார்.
ஒவ்வொரு மனுஷனும் அதை பார்க்கணும். ஆனா எவ்வளவு கட்டம் இருந்தாலும் அம்பாளுடைய நாமாவை ஸ்மரித்து அந்த கட்டங்கள்லாம் நாளளவுல போய்விடும். அதை சொல்றதுக்காகத்தான் யதாதிருஷ்யந்தரம் ராத்திரவு நரமாத்திராத்ம மாற்றாரனேத்ரயோ கதா விலட்சணம் ஞானம். அதை விட விலட்சணமான ஞானம் பராபரமுதீரிடம் அப்படின்னு பராபரமாக சொல்லியிருக்கு. இது அப்புறம் இன்னொரு அர்த்தம், பராபரம் எனக்கூடியது பூஜை நீங்க பண்றது பார்த்தா இந்த பூஜை பரா பூஜை அபரா பூஜை பராபரமான பூஜை அப்படின்னு 3 விதங்களாக இருக்கு. இது பூஜா பத்ததி கிரந்தத்துல இருக்கு. ஆனா அது விட்டுறா ரொம்ப பேர். ஆனா இங்க சொல்ற இந்த பராபராங்கிற நாமாவில தான் பூஜை ரெட்டி விசேஷமாக இருக்கு. இவைகள்லாம் சொல்லி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அம்பாளுடைய ஸ்வரூபம் சாதாரணமான நம்ம என்னமோ சொல்லிட்டு இருக்கோமோ அது மாதிரி இல்லாமல் எல்லாத்த விட வசதியான ஒரு ஸ்வரூபமா இருக்கு. கிராமா தேவி துருகிண குருணி. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கா, துருகிண கிருகிணி. பிரம்மதேவருடைய ஆத்தகாரியன சரஸ்வதினு சொல்றான் ஆகமவில. அதே பத்மாம் அரே பத்னியும் பத்மா. இன்னும் சில பேர் சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்றா. அற சகதரியும் அதிரித்தனையாம். அதுக்கப்புறம் துரியா காபித்துவம். இப்ப சரஸ்வதியும் இல்ல மகாலட்சுமியும் இல்ல அல்லது பார்வதியும் இல்ல, அதை விட வேற யாரோ துரியா காபி. அந்த துரியாங்கிறதான் பராபரம். அந்த துரியா காபித்துவம் இன்னது தெரியலையே. துரதிகமா நிச்சயமா மகிமா எவ்வளவு வாசாலும் அடைய முடியாததான ஒரு ஸ்வரூபத்துல இருக்கேம்மா. மகாமாயா விஸ்வம் பிரமயசை உலகத்தை எல்லாம் சுத்தி கொண்டிருக்க. சுத்திட்டே இருக்கணும்னா எல்லாரையும் சுத்த வைக்கிற பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு சுத்தும்படி பண்ணிட்டு இருக்காயமா. பரபிரம்ம மகிழ்ச்சி அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொன்ன விதமான தோன்றல. இந்த பராபராங்கிற ஸ்வரூபம் இவ்வளவு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம்னு சொல்லி இத மறுபடியும் இன்னும் ஒரு சில அர்த்தங்களை சொல்ற. மந்திரபூர் இதுவரைக்கும் சொன்னது இத்தியாச புராணங்கள்ல இருக்கு. இப்பொழுது தந்திரத்தில் இருக்கக்கூடியதான பூஜையானது எப்படி 3 விதமா பராபரேதி புரோக்தா அப்படின்னு அந்த 3 விதமான பூஜையும் அதே போலயே 3 விதமான மந்திரங்களும். அந்த மந்திர ஸ்வரூபம் அம்பாளுடைய மந்திரம், பாலா மந்திரம், பஞ்சதசி மந்திரம், சோடசி மந்திரம்னு சொல்ற அவைகள் இத்தனையும் இந்த பராபரா இதுக்கு அப்பாற்பட்டதாக பராங்கிற ஒரு மந்திரம். அதுக்கப்புறம் அதோட சேர்ந்ததான பராபரமும் இருக்கக்கூடியதான மந்திரம். இப்படி அத்தனை பதார்த்தங்களும் இங்க இருக்குங்கிறது இந்த பராபராங்கிற ஒரு நாமாவது சொல்லிட்டு இருக்க. அப்படி விசேஷமா இதனுடைய மேல்காலத்தை அடுத்த புதன்கிழமைக்கு சரியா கார்த்திகை அன்னைக்கு விசேஷமாக எல்லாரும் ஆத்தர இருக்கணும். உருண்டை எல்லாம் பண்ணி சாப்பிடணும். அதுக்காக விவகாரமா அன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டா வர்றது கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த வாரத்துல வெள்ளிக்கிழமையில ஒன்னும் வேற காரியக்கிரமம் இருக்கு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை 28ஆம் தேதி சம்ஸ்கிருத கலாசாலையில அம்பாளுடைய வைபவத்தை பத்தி பேச சொல்லியிருக்கா. 28ஆம் தேதி சனிக்கிழமை அங்கே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது லலிதா கோஷம் அடுத்த புதன்கிழமை இல்லாம அதுக்கு அடுத்த புதன்கிழமை விசேஷமாக நம்ம பார்ப்போம். இது ஒண்ணு. 2வது வருஷம் பண்ணக்கூடியதான சதசண்டி ஹோமம் இந்த தடவை டிசம்பர் 8ஆம் தேதி வருது. குருகுலத்துல அபிராமபுரம் குருகுலத்துல நடக்கிறோம். அதுக்கு முன்னாள் எல்லோரும் குமார்கள் எல்லாரும் வந்து தீப பூஜையில கலந்துக்கலாம். அது விசேஷமாக இன்னைக்கு இருக்கு. அடுத்த நாள் காண நவாவரண பூஜையும் அதுக்கப்புறம் பல ஹோமங்கள் நடக்க போறது. இத்தனையும் ஆன பிறகு மத்தியானமா நித்யா பூஜை இவர்கள் நடக்கும். சுவாசினி பூஜை நித்யா பூஜை எல்லாம் மத்தியானம் 3-3:30 மணிக்கு ஆரம்பிச்சு சதசண்டி ஹோமம் அன்னைக்கு 8ஆம் தேதி. 9ஆம் தேதி அவபிரத ஸ்நானம் எல்லாமே குருகுலத்தில் நடக்கிறது. அபிராமபுரத்துல எல்லோரும் வந்திருந்து கலந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்தித்து கொண்டு அந்த பத்திரிகையை கொடுக்குற எல்லோரும் வாங்கிட்டு வரணும்னு பிரார்த்திக்கிறேன்.